ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் வரக்கூடிய இரண்டாம் பாடமான இயற்கணிதம் பாடத்திலிருந்து பயிற்சி 2.1 வரக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, ABC எக்ஸெட்ரா XOZ ஆகிய எழுத்துக்கள் டேஸ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன. ஆன்சர் மாறி. ஏன் மாறின்னு பார்க்கலாம். சரியா? இதில் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் 2 ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் 3 ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன், தேவைப்பட்ட 4, 5 கூட வரையலாம். இந்த ஒரு ஸ்கொயருக்கு மொத்தம் 4 பக்கம், இந்த 2 ஸ்கொயருக்கு மொத்தமாக 8 பக்கங்கள் இருக்குது, 3 ஸ்கொயருக்கும் சேர்த்து மொத்தமாக 12 பக்கங்கள் இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? 4 × 1, 8 4 × 2, 12 4 × 3, அடுத்து ஒரு நம்பர் வந்தால் 4 × 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஒன்றா 4 × 5ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இங்கே எந்த நம்பர் மாறலை? 4ங்கிற நம்பர் எதுலேயுமே மாறலை. அப்போ 4 இந்த மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இதில் 1 2 3 4 5ன்னு மாறிக்கிட்டே இருக்கா? அதை ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்துல குறிக்கலாம். ஏயிலிருந்து இசட் வரைக்கும் எந்த ஆங்கில எழுத்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்னு நான் எடுத்திருக்கேன். அப்போது மாறாமல் இருந்த இந்த நம்பர் மாறிலி, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது மாறி. கேள்வி 2, Fலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. இது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்கலாம். Fலிருந்து F போட்டாச்சா? 5ஐ குறைத்தல், குறைத்தல்னா கூட்டமா கழிப்போமா? கழிப்போம் இல்லையா? கழித்தல் 5 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் அவ்வளவுதான். தேர்டு கொஸ்டின், எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. எஸ்ஐ 5ஆல் வகுத்தல், அப்போ வகுத்தல்னு சொன்னால் பை 5 போடலாம், இல்லை எஸ் வகுத்தல் 5ன்னு போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் கரெக்டு தான். தற்போது ஏயின் வயது என் எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது. ஏ அப்படின்னா ஒருத்தோட பேருன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ அப்படிங்கிற வயது இப்போ என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7 வயசு கம்மியாக இருக்கும். கரெக்டு தானே? இப்போ உங்கள் வயசு 11, அப்போ 7 வருஷம் முன்னாடி உங்கள் வயசு 4 வயசு. கரெக்டா? என்ன பண்ணீங்க? 11லேருந்து 7 கழிச்சிங்க. அப்போது இந்த ஏயோட வயசு இப்போ என் அப்படின்னா 7 வருஷம் முன்னாடி என் கழித்தல் 7. கரெக்டு தானே? அடுத்த கேள்வி பார்க்கலாம். P - 5 12 எனில் Pயின் மதிப்பு. P - 5, Pயிலிருந்து 5 கழிச்சா 12. ஒரு நம்பர்லேருந்து 5 கழிச்சா 12 கிடைக்குமா? 17. கரெக்டா? 17லிருந்து 5 கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 12. ரொம்ப ஈஸி இல்லையா? இதை நம்ம இன்னும் அழகாக செய்யலாம். P - 5 = 12, அப்போ P = 12 + 5 17. இந்த மாதிரி நம்ம செஞ்சும் பார்க்கலாம். செய்யாமல் மனசுக்குள்ளே இதே மாதிரி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கணக்கு போகலாமா? சரியா தவறா என கூறுக. என்ன கொடுத்துருக்காங்க? இதில் ஃபர்ஸ்ட் கணக்கில் ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. பென்சிலோட அளவு மேல் பக்கம் மொத்தமாக 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் அந்த பென்சிலை 2ஆக பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஏனும் இன்னும் கொஞ்சம் தூரம் கொடுக்கவே இல்லை. அப்போது இந்த பக்கம் பி. சரியா? எழுதுகோலின் பியின் பகுதியின் நீளம் A - 6. எப்போவுமே பெரிய அளவில் இருந்து சின்ன அளவை கழிக்கணும். மொத்தத்தில் இருந்து தான் கொடுக்கப்பட்டதை கழிக்கணும். அப்போ இந்த பென்சிலோட மொத்த அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 6. அப்போ 6லிருந்து தான் நம்ம ஏயை கழிக்கணும். ஏயிலிருந்து 6 கழிக்க முடியாது. அதனால இது என்னது? தவறு. ஒரு ஆப்பிளின் விலை X மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை ₹5 எனில் இவ்விரு பழங்களின் மொத்த விலை. மொத்தம்னு சொன்னால் கூட்டம் இல்லையா? ஆப்பிளோட விலை Xன்னு சொல்லிட்டாங்க, வாழைப்பழத்து விலை 5ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டையும் என்ன செய்யணும்? கூட்டினா மொத்த விலை கிடைக்கும். ₹X + 5. சரியா தவறா? சரி. Cயின் 3 மடங்கை விட 10 அதிகம் என்னும் கூற்று 10C + 3ஐ குறிக்கிறது. Cயின் 3 மடங்கை விட, Cயின் 3 மடங்குனா 3C வந்திருக்கணும். 10C இருக்கு. இங்கேயே இது தப்பா போயிடுச்சு. 10 அரிசி பைகளின் விலை T எனில் ஒரு அரிசி பையின் விலை. 10 அரிசி பைக்கு விலை கொடுத்துட்டு ஒரே ஒரு அரிசி பைக்கு விலைக்கே கேட்டால் என்ன செய்யணும்? 10 அரிசி பையோட விலையை கொடுத்துக்கிட்டு ஒரு அரிசி பைக்கு விலை கேட்டால் டிவிஷன் தான். 1 கொடுத்து நிறைய கேட்டால் மல்டிப்ளிகேஷன், நிறைய கொடுத்துக்கிட்டு ஒன்னே 1 கேட்டால் டிவிஷன். அப்போது மொத்த விலை T. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் T/10 அப்படிங்கிறது சரி.
q மற்றும் 20 பெருக்கல் பலன் q பெருக்கல் 20 20q எழுதிக்கலாம். கரெக்ட். சரியா? இந்த கேள்வியை பார்க்கலாம். மூணாவது கேள்வி. அடுத்த 2 அமைப்புகளை வரையவும், அட்டவணை நிரப்பவும். இங்க பாருங்க, ஒரு சதுரம், அதுல 2 முக்கோணம், ஒரு வட்டம். இதுல 2 சதுரம், 2 முக்கோணம், வட்டம், அதே போல 3 படம் வரைஞ்சாங்க. இப்ப நம்ம எத்தனை படம் வரையணும்? 4 படம் வரையணும். அவ்வளவுதான். ஒரு படம் வரைஞ்சிட்டோமா? நீங்க என்ன விட அழகா வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வரைஞ்சாச்சா? நீங்களும் வரைஞ்சுக்கோங்க. முதல் படத்துல எத்தனை சதுரங்கள் இருக்கு? ஒரு சதுரம் இருக்கு. அடுத்து எத்தனை வட்டங்கள் இருக்கு? ஒரு வட்டம் இருக்கு. எத்தனை முக்கோணம் இருக்கு? 2 முக்கோணம். அதே போல ரெண்டாவது படம் வரும்போது சதுரம் 2, வட்டம் 2, முக்கோணம் மொத்தம் 4. அதே போல மூணாவது படத்துல வரும்போது 3 சதுரம், 3 வட்டம், 2, 4, 6, மொத்தம் 6 முக்கோணம். அதே போல இதுல வருமா? நாலாவது படத்துல வரும்போது எத்தனை சதுரங்கள் வரும்? நமக்கு 4 சதுரங்கள் வருது. எத்தனை வட்டங்கள்? 4 வட்டங்கள் வரும். எத்தனை முக்கோணங்கள் வரும்? 2, 4, 6, 8. இதே போல நம்ம ஐந்தாவது வரைஞ்சோம்னா 5, 5. இங்க எத்தனை வரும்? I2 10. ஒவ்வொன்றுக்கு 2 2 முக்கோணம் இல்லையா? I2 10. அப்போ அவ்வளவுதான், எழுதி முடிச்சிட்டோம். நாலாவது கேள்வி பார்க்கலாம். அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். அறிவழகன் அவனுடைய அப்பாவோட 30 வயசு சின்னவன். அப்ப அப்பாக்கு வயசை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஏன்னு கூட எடுத்துக்கோங்க. அதை விட 30 வயசு சின்னவன். இப்ப அப்பாக்கு வயசு 50ன்னா இவனுக்கு எத்தனை கழிக்கணும்? 30 கழிக்கணும். இவன் வயசு 20. அப்போ அப்பா வயசை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதுல 30 வயசை கழிச்ச யாரோட வயசு கிடைக்கும்? அறிவழகன் வயசு கிடைக்கும். இயற்கணித வடிவில எழுதியாச்சு. அவ்வளவுதான். கேள்வி 5 பார்க்கலாம். u என்பது இரட்டை எண் எனில் பின் வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? uவின் அடுத்த இரட்டை எண் எது? 2. அது கூட 2 கூட்டினா 4. அந்த 4 கூட 2 கூட்டினா 6. அப்போ இரட்டை எண்கள் வேணும்னா 2 2 கூட்டணும். அப்போ u ஒரு இரட்டை எண்ணுன்னா அந்த u கூட நம்ம எத்தனை கூட்டணும்? 2 கூட்டினா இரட்டை எண்கள் கிடைக்கும். இரட்டை எண்ணா எது? 2 2 பிரிக்கக்கூடிய எண்கள் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. இந்த எண்கள் தான் இரட்டை எண். இந்த எண்களை நம்ம 2 2 பிரிச்சோம்னா மீதியே இல்லாம பிரிக்க முடியும். அப்போ நான் 10 ரெட்டையன் எடுத்துட்டேன்னா அது கூட 2 கூட்டினாதான் 12 ரெட்டையன் கிடைக்கும். நான் 1 கூட்டினா கிடைக்காது. அப்போ u + 2. uவின் முந்தைய ரெட்டையன். இப்போ நான் 10 ரெட்டையன் எடுத்துட்டேன். அதுக்கு முந்தைய ரெட்டையன் என்னது? 8. அப்போ அந்த uல இருந்து எத்தனை கழிக்கணும்னா 2 கழிச்சா முந்தின ரெட்டையன் கிடைக்கும். கரெக்டா? கேள்வி 6 பார்க்கலாம். பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. வாய்மொழி கூற்று இயற்கணித கூற்றை மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டீயுடன் 100ஐ அதிகரிக்க. டீயுடன் அதிகரிக்க அப்படின்னா கூட்டலா கழித்தலா? அதிகரித்தல் அப்படின்னு சொன்னாலே கூட்டல் தான் இல்லையா? அப்ப t + 100. ரெண்டாவது கேள்வி, கியூவின் 4 மடங்கு. மடங்குன்னு சொன்னாலே பெருக்கல் தான். மடங்குன்னு சொன்னாலே பெருக்கல். அப்ப 4 பெருக்கல் கியூன்னு எழுதிக்கலாம். சேர்த்து 4 கியூன்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஒய்யின் 9 மடங்குலது 4ஐ குறைக்க. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒய்யின் 9 மடங்கு. ஒய்யின் 9 மடங்குனா 9 ஒய். குறைக்கன்னு சொன்னா என்ன சிம்பல்? கழித்தல். எத்தனை குறைக்கணும்? 4 குறைக்கணும். அப்போ 9y - 4. அவ்வளவுதான். பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுக. இதை நான் நோட்ல செஞ்சு காமிக்கிறேன். முதல் கேள்வி, x ÷ 3. உங்க கற்பனை திறன்ல எது கரெக்டா இருக்கோ எழுதிக்கோங்க. எனக்கு எப்படி எழுதணும் தோணுச்சுன்னா x-ஐ 3ஆல் வகுக்க. அடுத்து பார்க்கலாம், 11 + 10x. அப்படியே நீங்க வேர்ட்ஸா மாத்திக்கலாம். 11உடன் x-இன் 10 மடங்கை கூட்டுக.
இல்லாட்டா 10 மடங்கு எக்ஸுடன் 11 கூட்டுக, 10 மடங்கு எக்ஸுடன் 11 அதிகரித்தது, எப்படி வேணால் எழுதிக்கலாம். பட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் சிந்தனை திறனை பொறுத்த விஷயம் இது. 70 எஸ், 70ஐ எஸ்ஸால் பெருக்குக, எஸ்ஐ 70ஆல் பெருக்குக, அதுவும் கரெக்டு தான். எஸ்ஸின் 70 மடங்கு, அதுவும் கரெக்டு தான். 70 மடங்கு எஸ், எப்படி வேணால் எழுதிக்கலாம். 8வது கேள்வி பார்க்கலாம். ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி 8 + x எனவும் மாறன் 8x எனவும் எழுதினார். யாருடைய விடை சரியானது? ஓர் எண்ணை விட 8 அதிகம். அப்போ அதிகங்கிற வேர்டு வரும்போதே ஓர் எண் எக்ஸ் அதிகம் சொல்லும்போது கூட்டல் சிம்பல் 8 + x அப்படிங்கிறது தான் சரியான விடை. 8 + x அப்படின்னு சொல்லி வெற்றி சொன்னது தான் கரெக்ட். மாறன் தப்பா எழுதிட்டான். ஓகேங்களா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், g ஆனது 300 எனில் g-1 மற்றும் g+1 மதிப்பு யாது? அந்த கேள்வியில ஜியோட வேல்யூ 300ன்னு கொடுத்தாங்க, g-1 கேட்குறாங்க. g-1 அப்படின்னா 300 - 1 299. g+1 300 + 1 = 301. அவ்வளோதான். என்ன குழந்தைகளே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அடுத்த கேள்வி, 2s - 6 ஆனது 30 எனில் s இன் மதிப்பு யாது? 2s - 6 = 30ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2s மட்டும் செஞ்சுக்கலாம். 2s = என்ன ஆயிரும்? 30 கூட்டல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய -6 நெக்ஸ்ட் சைடு போகும்போது +6ஆக மாறும். அப்போது 30 + 6 36. 2s = 36. அப்போ s = 36 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 18 கிடைக்கும். இந்த கணக்கு பார்க்கலாமா? பின்வரும் அட்டவணை நிரப்புக. மேலும் k/3 இன் மதிப்பு 5 எனில் k இன் மதிப்பை காண்க. சரி, இங்கே பார்க்கலாம். கேக்கு 3 6 9 12 15 18ன்னு கொடுத்துருக்காங்க. k/3னா கேக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. 3 கீழே என்ன இருக்குது? 3. 1 3 3 1 3 3 ஒன்று கிடச்சிச்சு ஆன்சரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். செகண்டு கேக்கு 6 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. கீழே 3 இருக்குது. 3 1s are 3, 3 2s are 6. அடுத்தது k/3ன்னு வரும்போது கேக்கு 9, 9/3. 3 1s are 3, 3 3s are 9. ஸோ 3. தென் 12/3. 3 1s are 3, 3 4s are 12. தென் 15/3. 3 1s are 3, 3 5s are 15. அடுத்து 18/3. 4 3 3 6 3 18. அவ்வளோதான் ஆன்சர். இப்போது நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். k/3 சொல்லியிருக்காங்களா, கேக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா. அப்போ கேல ஒவ்வொரு கே வேல்யூவை போட்டு பண்ணணும். இது வகுத்தலாக இருந்தனால வகுத்தல் பண்ணணும், பெருக்கலாக இருந்தால் பெருக்கணும், கூட்டலாக இருந்தால் கூட்டணும். ஸோ கேயோட வேல்யூ மட்டும்தான் மாறுது. அது மாறிக்கிட்டு இருக்கனால தான் இந்த ஆங்கில எழுத்துல வரக்கூடியதமா மாறின்னு சொல்கிறோம். மாறி என்பதன் பொருள். 11வது கேள்வி, சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது, நிலையான மதிப்பை கொண்டது, வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. இங்கே கிடைச்சிருச்சு ஆன்சர். வேறுபட்ட மதிப்புகள் இங்கே பார்த்தோம். கேக்கு என்னெல்லாம் இருந்துச்சு? 3 6 9 12 15 18 மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது வேறுபட்ட மதிப்புகளை கொண்டது தான் மாறி. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. W வாரம், அப்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாட்கள்? 7. கரெக்டு தானடா? அப்போ W வாரம்னா 7 × W 7W. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு பார்க்கலாம் எப்படி கிடச்சிச்சிருக்குன்னு. கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பார்க்கணும். 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 4 கூட்டினா 11, 11 கூட 5 கூட்டினா 16. அப்போ 16 கூட 6 கூட்டணும். அப்போ எவ்வளவு? இந்த எக்ஸோட வேல்யூ 22 இருக்கா? இருக்கு. y + 7 = 13 எனில் y இன் மதிப்பு. உங்களுக்கு முன்னாடி ஒரு கணக்கை பார்த்தோம். மொத்தமாக ஆன்சர் 13.
2 நம்பர் கூட்டினா 13, ஒரு நம்பர் 7ன்னா 8 9 10 11 12 13 ஈஸியா கிடைச்சிச்சா. y = 6. இன்னும் ஒரு விதம் இருக்கு. அப்போ y = 13 கழித்தல் 7. மொத்தமா இருக்கக்கூடியது ஒரு நம்பரை கழிச்சோம்னா 13 7 போனா 6. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8, எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8. சரியா போச்சு. அவ்வளவுதான். இயற்கணிதம் ரொம்ப ரொம்ப ஈஸி. மாறி மாறலி அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைகளை முயற்சி பண்ணி பாருங்க. முயலத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.